ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசாமல் நம்மளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க உருகி தேடி வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இந்த 5 ரகசிய செயலை நீங்கள் செய்தால் போதும். நிச்சயமாக உங்கள்கிட்ட பேச மாட்டேன், இனி எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன எந்த உறவாக இருந்தாலும் உங்களை உருகி தேடி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள், நம்ம ரொம்ப அன்பு வச்சுருப்போம், ரொம்ப பாசமும் காணிச்சிருப்போம். அவங்களும் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பியிருப்போம். ஆனால் அவங்க முதல்ல என்னமோ அன்பை ரொம்ப கொட்டி தந்துட்டு, இப்போ திடீர்னு நீ என்கிட்ட பேசண்டா, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போவாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஏதோ ஒரு மனக்கசப்பின் நிமித்தமாகவும் அவங்க நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு நிலைமையில் அவங்க உங்கள்கிட்ட விலகி போயிட்டாங்களா, வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? அப்போது நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? போய் உட்கார்ந்துருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்களுடைய ஞாபகங்களை நினச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்துறதில்ல. இப்படி இல்லாமல் இந்த 5 ரகசிய செயல்களை நீங்கள் செய்துட்டா போதுங்க. நிச்சயமாக அந்த உறவு உங்ககிட்ட உருகி தேடி வருவாங்க. முதல்ல உள்ள அந்த ரகசிய செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்க, மௌனம். என்னடா மௌனம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில் இருக்கிற அந்த உணர்வுகளை விட நம்ம மௌனமாக இருக்கும்போது அது பல விதத்தில் பேசும். வாய்களை திறந்து பேசினாதான் வார்த்தை புரிய வைக்க முடியும் அப்படின்னு இல்லைங்க, மௌனமாக இருந்தே புரிய வைக்கலாம். பாருங்க, இப்படி ஒரு உறவு நம்மளை வேண்டாம், நேசித்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு பயம், ஒரு கவலை வந்து மனசை அப்படி வந்து ஆட்கொள்ளும். அப்போது நம்மளால் அடுத்த ஒரு செயலை செய்ய முடியாது. யாருக்கும் தெரியாமல் தனியாக இருந்து அழுவும். அழுது கண்கள்லேருந்து கண்ணீர் தான் பெருகி போகுமே தவிர அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா? இல்லை, புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ அழுறதை நிறுத்தணும். இப்படி நிறுத்திட்டு மௌனமாக இருந்து பாருங்க. நம்ம அழுதுட்டு எப்படியாவது அவங்கள பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களில் அவங்ககிட்ட போய் கெஞ்சுவோம். பாரு, நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. இனி பேசலைன்னா என்னால் இருக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து நீ பேசுன்னு சொல்லுவோம், கெஞ்சுவோம். இன்னொன்று என்னென்னா, நீ பேசாமல் இருக்கிறல, அதுக்கான காரணத்தையாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கதறுவோம். ஆனால் இப்படி கெஞ்சுறதுனாலையோ காரணம் கேட்டு நிற்கிறதுனாலையோ அவங்க வந்து பேசுவாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேங்க. நீங்கள் உங்கள் மதிப்பை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். பாருங்க, உங்களுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி முதல்ல உங்களுக்கு தெரியணுங்க. நீங்கள் மதிப்பை இழந்தவங்க மாதிரி, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க மாதிரி, நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஆகா, நம்ம இல்லைன்னா அவங்க வாழ்ந்துட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உருவாக காரணமே நீங்கள் தான். அப்படி கெஞ்சாமல் அமைதியாக இருந்து பாருங்கன்னு சொல்கிறேன். இப்படி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவங்க உங்களை யோசிப்பாங்க. அதுக்குள்ள டைம் அவங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நீங்கள் கெஞ்சும்போது அவங்க பின்னால் காரணம் கேட்டு அலையும் போது நீங்கள் அதுக்குள்ளே டைமை கொடுக்கவே இல்லையே. உங்களை யோசிக்க அவங்களுக்கு டைம் இல்லையே. என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனி டைம் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களே. அப்போது எப்படி அவங்க உங்களுடைய அந்த எண்ணங்கள், அதாவது உங்களுடைய அன்பையோ உங்களுடைய மதிப்பையும் அவங்க உணர முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் அதுக்கு சான்ஸே கொடுக்கல. அதனால் அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவங்க பாரு, நம்ம வேண்டான்னு சொன்ன பிறகு வர நம்மளை தேடி வரலை, நம்மக்கிட்ட அந்த கெஞ்சலை, காரணம் கேட்டு நிற்கலை அப்படின்னு சொல்லி உங்களை யோசிக்க தொடங்குவாங்க. அதனால தான் அமைதியாக இருக்க சொல்கிறேன். 2வது செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்கிறேன்.
பாருங்க, வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தாங்க வாழ்க்கை, அழுறதுக்கு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மேம்பாடு அடையணும், முழு வளர்ச்சி அடையணும். அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேற தொடங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்கிறேன். 3வது பாருங்கள், உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை புதைஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ யோசிக்கலை, என்கிட்ட எந்த ஒரு திறமையும் இல்லையே அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, உங்ககிட்ட திறமை இருக்குது. யாருமே திறமை இல்லாத மனுஷன் இல்லை. ஆனால் அதை கண்டுபிடிக்க தான் முடியலை. உங்களுக்கு தனியாக இருந்து உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிங்க. அந்த திறமையை வளர்த்துக்குங்க. திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே அழுதுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை கெட்டுதாங்க போகும். நீங்கள் அழுறதை நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி உங்கள் திறமையை வளர்க்கும் போது தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பாருங்கள், உங்ககிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு விலகி போனாங்க பாருங்கள். இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்க? லைஃப்பில் சந்தோஷமாக தானே இருக்காங்க. நீங்கள் தான் எனி டைம் அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படி இல்லாமல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள், சந்தோஷமாக வாழும்போது தான் அந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். இந்த பாசிட்டிவான எனர்ஜி தான் உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். முதல்ல உங்களை நீங்களே மதிங்க. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாழுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகி வெளியே தெரிய தொடங்கும். அடுத்தவங்க மதிக்கலை, அடுத்தவங்க எனக்கு முக்கியத்துவம் தரலை, அடுத்தவங்க என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கலை அப்படிலாம் சொல்லி புலம்புறீங்கள்ல. உங்கள் உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா? உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா? நீங்கள் யாருங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே தேடி இருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்படி இல்லைன்னா இனி உங்கள் மதிப்பை புரிஞ்சுட்டு உங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில் முன்னேறி காணிங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இன்றைக்கி உலகத்தில் விலை மதிக்க முடியாதது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணம்னு சொல்லுவாங்க, பெருமைம்பாங்க, புகழ்பாங்க. அப்போது காசு, பணம், அந்தஸ்து அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? நேரங்க. இந்த நேரம் ஒருக்க போயிட்டுன்னா திருப்பி வரவே வராது. அந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு என்ன பண்ண முடியும், நம்ம புதுசாக கற்றுக்க என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது, திட்டமிட்டு நடக்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற தொடங்குவீங்க. எப்போவுமே நீங்கள் அவங்கள பற்றி யோசித்து அழுதுட்டு இருந்த நீங்கள் உங்கள் முழு உழைப்பையும் நம்புங்கன்னு சொல்கிறேன். அந்த ஃப்ரீ டைம், அதாவது அவங்கள பற்றின சிந்தனைகள் வரும்போது அதை மாற்றி உங்கள் வாழ்க்கையை மேம்பாடு அடைய என்ன பண்ணணும், எதை புதுசாக கற்றுக்கணும், இன்னும் வளர்ச்சி அடையணும்னா என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வேணும். அதை பற்றி யோசிங்க, அதை செயல்படுத்துங்க. வாழ்க்கையில் வாழ்ந்து காணிங்க, வளர்ந்து காணிங்க. பாருங்கள், உங்களை இனி வேண்டவே வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், எனக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி உங்கள் மதிப்பை தெரியாமல் குப்பைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டாங்க பாருங்கள். அவங்க முன்னே நீங்கள் குப்பையில் கோபுரமாக வளர்ந்து காணிங்கன்னு சொல்கிறேன். என்னால் எப்படி முடியும் மேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க தானே? நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் முடியும். ஏன்னா முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை நம்புங்க. வெளியில் இருக்கிற மனுஷனை நம்புறதை விட உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை நம்புங்கன்னு சொல்கிறேன். உங்கள் வலி, வேதனை, எல்லா உணர்வுகளும் உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம், ஆனால் அந்த உணர்வுகளை அவங்களால ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் உங்களை நம்புங்க, வாழ்க்கையில் மேம்பாடு அடைங்க. நிச்சயமாக உங்களை வேண்டான்னு சொல்லி உங்களை விட்டு விலகி போனவங்க உருகி தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.